தீர்வு காண போறோம். இங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்காகவே ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்னதான் நீங்க கமா போட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சாலும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ஒருத்தங்க வர போறாங்க. அந்த அவ்வளோ பெரிய அந்த ஃபுல் ஸ்டாப் யாரு நான் பார்த்தே ஆகணும். இவங்க பஞ்சாயத்துகளின் முற்றுப்புள்ளி, எங்க நிகழ்ச்சியோட முக்கிய புள்ளி. லெட்ஸ் வெல்கம் திஸ் கல்லி. ஹலோ கண்ட்ரோல் ரூம். எஸ் மேடம் வரலாம், ஆல் கிளியர், எல்லாமே ரெடியா இருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் நேயர்களே, இது சொல்வதெல்லாம் நிஜம். பவர்ட் பை அழகப்பன் ஆட்டு விரல்கள், சைஸாக இருக்கும் நைஸாக அரைக்கும் செந்தில் செருப்புகள், கடிக்கவும் கடிக்காது, ஜோக்கும் கடைசி வரைக்கும் அடிக்காது. அஸ்வத் ஆணிகள், அடிக்கவும் முடியாது, புடுங்கவும் முடியாது. கோ பிரசன்டட் பை பூஜிதா ஜவ்வு மிட்டாய்கள், என்ன ஈடு 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 இழுக்குதடி. நன்றி. இது சொல்வதெல்லாம் நிஜங்கள். என்கிட்ட யாரும் பொய் சொல்ல முடியாது. சொல்வதெல்லாம் நிஜங்கள். வணக்கம் நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். மேடம், உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லலையே மேடம். நைஸ் பாய். என்னோட பேர் குஷ்பு. மேடம், அது என்ன மேடம் புஷ்பு? ஏன் குஷ்புன்னு இருக்கும்போது புஷ்பு இருக்க மாட்டாங்களா? மொத குடும்பம் 3 முடிச்சு. ஒரு மனுஷன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கு தெரியுமா? வாய்ஸ் மாறுது. யாரோட வாய்ஸ்மா? அவங்க பி சுஷிலா பாடினாங்கன்னா 8 கட்டிக்கு பாடிடுவாங்க. நான் அரை மணி நேரமா இந்த வாய்ஸை கொண்டு வர கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். நீ என்ன நினைச்சுக்கிற? ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணுங்க. நான் ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டிருக்கேன். அப்படி வாமா நீ, அப்படி வாமா. நந்தினி வாங்கம்மா. சொல்லுங்க, என்னம்மா நடந்தது? என் வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுங்க. கல்யாணம் நல்ல விஷயம் தானம்மா? கல்யாணம் நல்ல விஷயம் தானே, எனக்கு நடந்தது நல்ல விஷயம் கிடையாது. யாருமா உன்னை காயப்படுத்தினா, குடும்பப்படுத்தினா? என்னம்மா திரும்பி பார்க்காமயே கை காமிக்கிறா? அப்போ ஒருத்தர் தான் வந்திருக்காங்களா அந்த குடும்பத்துல இருந்து? ஓ, இன்னொருத்தர் வந்திருக்காங்களாம்மா? என்ன என்ன தேடுறாங்க? ஐயோ, இப்படி பண்றீங்க? அம்மா எங்கம்மா போயிட்ட? வீட்டுக்கு போயிட்டியா? ஷோ நடத்தணும், வாம்மா. ஏம்மா, இந்த அம்மாவா பிரச்சனை பண்ணுது? இந்த அம்மாவை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கேம்மா. ஏம்மா, இவங்கெல்லாம் குடும்பம்னு எழுதி வச்சாலே அதை கிழிச்சு போட்டுருவாங்க போல இருக்கே. ஓஹோ, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு கண்ணீர் விடுறா, சொல்லுங்க. சொல்லுங்க, வீட்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. கேளுங்க மேடம். அம்மா, கேக்குறேன். இல்ல, மொத்தத்துல வந்து ஒரு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், படிப்பறிவுங்கிறது முக்கியம். அது எத்தனை வாட்டி உனக்கே தெரியும்ல. படிப்பு ரொம்பவே முக்கியம். அதனால நடுத்தெருவுல வந்து நிக்கிறல்ல. இவ இந்த படிப்பு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்களை நடுத்தெருவுல நிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. படிக்கலன்னு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, காசு இல்லைன்னு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் பண்றது ஏம்மா, என்னை விட நீ நல்லா பர்ஃபார்ம் பண்றியம்மா. வேற யாரெல்லாம் பண்றது? இது இவங்க மட்டும் தான் பண்றாங்களா? அவங்க எல்லாரையும் கூப்பிடு, நான் கேக்குறேம்மா. அம்மா என்ன பிரச்சனை? நம்ம அம்மா கூப்பிடுங்க, மேடம் சொல்லு. மேடம், அக்கா, எனக்கு வந்து இந்த வீட்ல இவங்க பண்றதுல பிரச்சனையா தோண மாட்டேங்குது. ஆனா இவளோட புருஷா இருக்காங்கல்ல, தினி உன் கஷ்டம் எனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை அவங்க தான் உருவாக்குறாங்க, உண்டாக்குறாங்க. எனக்கு அது தாங்க. என்னடா மூஞ்சி இது? அவங்க பண்ற பிரச்சனையால அவங்க பையன் பிரச்சனை பண்றா, பையன் பிரச்சனை பண்றதால இவங்க பண்றாங்க, இவங்க பண்றதால அவங்க பண்றாங்க, அவங்க பண்றதால அவங்க பண்றாங்க, மத்தவங்க பண்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. எல்லாரும் பண்ற பிரச்சனைக்கு நான் வந்து இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு செத்துட்டு இருக்கேன். இல்லம்மா, இவ்வளவும் பண்றாங்கன்னா யாருமா அவங்க? அவங்கள பார்க்கணும் போல. இவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட். எல்லாரும் உள்ள வாங்க. குடும்பத்துல ரேஷன் கார்டுல இருக்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க.
சொல்லுங்கம்மா சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க. மேம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. என்ன பண்ண போறா? உங்க ஷோஸ் நான் விடாம பார்ப்பேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே ஓகே ஐம் a big fan of you. Can I just please hug you? பரவாயில்ல பரவாயில்ல. சேர்ந்து தான் பார்ப்போம். ஆத்திர பயிரமடா ஓட்டனா போடந்து. மேடம் சொல்லுங்க, யார் சொல்லுங்க. இந்த நேரத்தில் அவரே தான் இருக்கும். நாச்சாமையா. ஹாய் ஹனி, சொல்லுங்க. நான் ப்ரோக்ராம்ல இருக்கேன். என்னாச்சு? தேங்க்யூ, லவ் யூ டார்லிங். ஆக்சுவலி அவர் பிளேயிங் கிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. வைக்கிறேன். போதும் போதும் பேபிமா, போதும் போதும்டா. ஓகே. ஏன் உங்க 3 முடிச்சில் இருக்க இந்த 3 முடிச்சு டீ கேட்குறேன். ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க? எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, நான் முடியல. யாரோ பச்சை மிளகு போட்டு காபி போட்டு கொடுப்பான். அதுக்கு ஏன் மூஞ்சில ஊத்து ஒரு முடியல மேடம். ஒரு பொண்ணோட மனசு வலி ஒரு பொண்ணுக்கு தாமா தெரியும். பொண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்லையே. நான் இப்போ இங்கே வரேன், நீ சொல்லுமா, உனக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்ல எண்ணத்துல தான் அவங்கள நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்து வரணும், அவங்க எப்போதுமே எங்க வீட்டில் இருக்கணும்னு நான் வேலைக்காரியா வந்து நினைக்கிறேன். வேலைக்காரியா இல்ல, மருமகளா. அவளுக்கு ஆறுதல் சொல்றதே நான் தான் இந்த குடும்பத்துல. போய் சொல்றாங்க மேடம். அவங்க போய் சொல்றாங்க. போய் மேடம். எங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சுமன் மேய். எங்க கல்யாணம் பண்ணி வச்சது எதுக்கு? என் தம்பி நல்ல மேடம். காசு என்னம்மா பேசிட்டே இருக்க, கட்டி எடுத்துருக்க, அடிக்காம விட்டுட்ட நீ. என்ன கொடுத்துட்டு போயிட்ட? இதுதான் உண்மையான முகம். போய் சொல்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கையில கொடுங்க, ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி வேணும். பெரிய லம்பாடி பொம்பளை. இவளை யாருங்க வர சொல்லுது? சீ, இன்னைக்கு வேலை நடந்த மாதிரியே. சீ, இப்படி சீலியே என் வாழ்க்கைய சீ ஆக்கிட்டாங்க மேடம். மேடம் உங்களுக்கு போன் இருந்து நினைக்கிறேன் மேடம். நந்தினி, உனக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. நான் எடுத்தா அசிங்கமா கேட்பாங்க. அவாடா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு. சொல்லுங்கம்மா. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? அதான் எல்லா சைடும் கேட்டல. ஒழுங்கா ஒரு தீர்ப்பு சொல்லி, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணு. அதை விட்டுட்டு எப்ப செல்லிங்க மேனா போது நடிச்சது. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்கெல்லாம் எப்படித்தான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்க. சரி, நான் இப்பவே சொல்றேன், என்ன? இது என்னோட தீர்ப்பு. இந்த குடும்பத்துக்கு பிரச்சனைங்கிறது புதுசா வரல. இந்த குடும்பத்துக்கு இருக்க ஒரே பிரச்சனை அந்த அம்மா மட்டும்தான். நம்ம அடுத்த குடும்பத்தை சந்திப்போம். நந்தினி, கொஞ்சம் எந்திரி.